நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளுடைய மிக முக்கியமான நிகழ்வையும் அதனுடைய அரசியல் பின்னணியும் அலசக்கூடிய இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். இன்னைக்கு நம்மளுடைய இன்றைய செய்தி நிகழ்ச்சியில தமிழகம் முழுக்க வலுத்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்பு, பேருந்து கட்டண உயர்வுக்காக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு தொடர்பாகத்தான் அலச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இடையே இணைகிறார். வணக்கம் சார். பேருந்து கட்டணங்களினுடைய கட்டண உயர்வு அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் எங்களுடைய தலையில் ஒரு பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சியாக மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்க வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. இப்போ அந்த கடமையை எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆற்றிக்கொண்டு இருக்கிறது. எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு நிலை திரண்டிருக்கிறாங்க. இது எதை காட்டுகிறது? மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறையை காட்டுகிறதா, இல்லை அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத காட்டுதா? இல்லை, எதிர்கட்சிகள் அவங்களுடைய பொதுவாக என்னன்னா, இந்த இந்தியாவிலேயே பொதுவாக அரசாங்கம் எது செய்தாலும் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலப்பாடை எதிர்கட்சிகளுக்கு இந்தியாவில் அது நான் இன்னும் இல்லை மக்களுக்கு நல்லது செய்த அப்படிங்கிறதுல இருக்கு. அதில் உங்களுக்கு அவங்களுடைய இதுவும் இருக்கு, அதாவது மக்களுடைய நலனும் இருக்கு. மக்கள் நலன் சாராத விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ பொதுவாக என்ன ஆயிடுதுன்னா, எதிர்கட்சிகளுக்கு பேர் அரசாங்கம் எது செஞ்சாலும் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது செய்கிறாங்க, அணுகுமுறை இருக்குன்னு. ஆனால் இப்போ இந்த பஸ் கட்டண பேருந்து இது விஷயத்தில் பார்க்கும் பொழுது இதில் அவங்க தாமதமாக செய்திருந்தாலும், அதாவது இந்த போராட்டங்கள் அவங்களோட நேற்றைக்கு நடத்தின போராட்டம்லாம் ஏன் ஒரு 5 நாள் முன்னாலே செய்யல, ஒரு வாரத்துக்கு முன்னாலே செஞ்சிருக்கேன். போன வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது நீங்க ஏன் அதை பண்ணலை, 10 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இருந்தால் கூட நான் என்ன சொல்லுவேன், இதுல மக்கள் நலன் இல்லாமல் இல்லை, மக்கள் நலன் இருக்கிறது. ஏன்னா இந்த பேருந்து கட்டணம் ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் பொதுவாக நீங்க குறிப்பாக கீழ்த்தரமாக்கப்பட்ட மக்கள் ஒரு இது விஷயம். அதனால அவங்கள அவங்களுடைய நலன்களை அவங்க வெளியில கொண்டு வரதுக்காக அது லேட்டா பண்ணியிருந்தா கூட என்ன பொறுத்தவரையிலையும் அது அந்த அதாவது அந்த போராட்ட இது இருக்குல்ல, முறை இருக்குல்ல, அது நம்ம அதில் மக்கள் நலன் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நேற்றைக்கு போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் கூட வலியுறுத்தி இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பேருந்து கட்டண உயர்வை அதனுடைய அதை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஓரணியில நேற்றுக்கு திரண்டிருக்கிறாங்க. இந்த இதுல மதிமுக கலந்து கொண்டாங்க, விசிக கலந்து கொண்டாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வியூகத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுக்கிறது இல்லையா? சோ இது ஒரு வியூகமா திமுக கையில் எடுத்திருக்கிறதா? அதாவது அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் நோக்கங்கள் இருக்கத்தான் இருக்கும். அதனால் நீங்க அதுல நம்ம ஒன்றும் எந்த விதமான தவறும் செய்ய வேண்டாம். ஸோ அவங்களுக்கு அது பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கத்தான் இருக்கும். பட் பொலிட்டிக்கல் அஜெண்டா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை சர்வ் பண்றது தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்க வியூகம் பத்தி வியூகம் தான் இது. இதில் அதுலேயும் இன்னும் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பொதுவாக இப்போ என்ன பேசப்பட்டிருதுன்னா, பல தரப்பில் பல கட்சிகள் மத்தியில், ஆட்சி மத்தியில் லோக்கல் பாடி எலெக்ஷன் சீக்கிரமாக வந்துட போகிறது. ஸோ அதனால் அவங்க இதை ஒரு இதுவாக ஏற்பாடாக வைத்துக்கொண்டு, ஒரு தளமாக வைத்துக்கொண்டு அவங்க அதை லோக்கல் பாடி எலெக்ஷன் கொண்டு போகிறதுக்கு அது இருக்குது. ஸோ இது பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்யக்கூடிய ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கான ஒரு அச்சாரமாகத்தான் இது நம்ம அவங்க அப்படிதான் அவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்ப்பாங்க. அந்த விதமாகவும் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் நான் முன்னே சொன்ன மாதிரி இதில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அதனால நம்ம இதை நான் அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்துக்கு இது சில சமயங்களில் சில விதிவிலக்குகள்லாம் வரும். ஒரு விதி இருந்தால் அதுக்கு ஒரு விலக்குகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது விலக்காக பார்க்கலாம். இதே சமயத்தில் இந்த பேருந்து கட்டண உயர்வை வலியுறுத்தி நடக்கக்கூடிய போராட்டங்களில் களமிறங்கி இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்திருக்கிறது எதை காமிக்கிறது? ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப பெரும்பான்மையாக நம்ம கட்சியினுடைய இதில் எல்லாம் ஈடுபடலாம் அப்படிங்கிறது ஒரு காரணமா, இல்லை நிஜமாலுமே மக்களுடைய பிரச்சனைக்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஒரு இளைஞர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, திமுகவில் இப்போ ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு கலைஞர் குடும்பம் மட்டுமல்ல, மற்ற தலைவர்களும் அவங்களுடைய இவங்க அடுத்த சந்ததியினர் வர்றதுங்கிறது நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில
அது ஒரு பாரம்பரியமா இருக்கு. அதாவது அது வந்து ரைட்டா தப்பா அப்படியானா திமுகவினுடைய பாரம்பரியம் வாரிசு அரசியல் அப்படிங்கறத சொல்றீங்க. அது வந்து நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம், அதுல வந்து இது இல்ல. பட் ஆனா அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து அது இல்லன்னு யார் மறுக்க முடியும்? அதனால வந்து நீங்க வேற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய தலைவர்களுடைய பசங்க இருந்துட்டு வந்தா இருக்காங்க. அகைன் இது வந்து இந்திய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம். அதனால வந்து இதுல வந்து ஏதோ மற்ற கட்சிகள் வந்து விதிவிலக்காகவும் திமுக மட்டும் அதை ஃபாலோ பண்ணதோ இல்லாட்டாது காங்கிரஸ் திமுக மட்டும் தான் வந்து சில தரப்புல வந்து இதுவா சொல்றாங்க. பட் எல்லா கட்சியிலையும் தான் இருக்கு, முக்காவாசி கட்சிகள் இருக்கு, அது ஒன்றும் இது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆசியாவிலேயே பல கட்சிகள் இருக்கு. நீங்க தென் ஆசியா எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, இலங்கை எடுத்துக்கோங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் அந்த குடும்பத்தினர் வர்றதுங்கிறது ஒரு இதுவா தான். ஸோ அதனால நான் அதுவே தவறு என்று நான் நினைக்க மாட்டேன். அதாவது அந்த குடும்ப, அதாவது அவர் வந்து குடும்ப அரசியலோ வாரிசு அரசியலோ அதுவே தவறு இல்லை. ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு அந்த மக்களுடைய நலன்களை வந்து எடுத்து முன்வைக்கிறாங்க, இதுதான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர அவங்க வராங்கிறதே ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனா நான் டிஸ்குவாலிஃபிகேஷனை பார்க்க மாட்டேன். ஏன்னா நீங்க பொலிட்டிக்கல் இதுல வந்து ஒரு இது இருந்துட்டே இருக்கணும், ஒரு டர்ன் ஓவர் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ புது அடிஷன் வரணும், கொஞ்சம் டெலிஷன் இருக்கும். ஸோ அது அடிஷன் வந்து அவங்களுக்கு இன்னொன்று இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான இவர்கள் வருவது என்பது அது வகை அரசியல் தலைவர்கிட்ட நடத்துகிற ஒரு விஷயம். அதனால வந்து அரசியல் தலைவர்களும் எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமானவங்களை தான் அவங்களுக்கு சில காரியங்கள் கொடுப்பாங்க. ஸோ அதனால அவர் திரு ஸ்டாலினுடைய ஒரு மகன் வந்து இதில் வந்திருக்கிறதுங்கிறது அவர் அதில் எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் நம்ம இதை ஒரு இதுவாக பார்க்கணும்னு நான் அது ஒரு இதில் குறை இருக்கு, இது குடும்ப அரசியல், அது குடும்ப அரசியலே தவறு அப்படின்னு நம்ம இல்லை. குடும்ப அரசியல் அவர்களுடைய திமுகவினுடைய அரசியல் வியூகம் அப்படிங்கிறத தான் நீங்க பார்க்க அரசியல் வியூகம். இதே தருணத்துல எல்லா கட்சிகளையும் அவங்க ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறாங்க, பல எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்த்து அவங்க ஒருங்கிணைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சம்பிரதாயத்துக்காக நடந்த ஒரு போராட்டமாக பார்க்கலாமா? ஏன்னா ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னா நம்ம போராடணும் அதுக்காக. ஏன்னா பல இளைஞர்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கூட இறங்கி போராடினாங்க. ஆனாலும் கூட ஒரு எதிர்கட்சியா நம்ம வந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்துக்காக இறங்கி இருக்கிறாங்களா? அதாவது இப்போ அதுல வந்து அவங்க சம்பிரதாயத்துக்காக இறங்கியிருக்காங்கிறது நம்ம நேற்றைய போராட்டத்தை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது. அவர்கள் அதை தொடர்ச்சியாக, ஏன்னா இப்போ அரசாங்கம் எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் இதை வந்து மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலை. முதலமைச்சர் உதவி ஒரு அறிக்கை விட்டுதான் நாங்கள் இன்னென்ன கன்செஷன்ஸை வச்சுருக்கோம், போகிறோம், அதிகமான வந்து சாதாரண பேருந்துகள் இருக்கும்னு சொன்னாரே தவிர கட்டணத்தில் வந்து எந்த வித மாற்றம் இருக்குங்கிறத பற்றி அவர் பேசவே இல்லை. ஆனால் கட்டணத்தில் மாற்றம் வேணும், அது கட்டண உயர்வியை விளக்க வேண்டும் என்பதுதான் வந்து ஒரு இதுவாக இருக்குது, கோரிக்கையாக இருக்குது. ஸோ அந்த கோரிக்கையை நிவர்த்தி செய்கிற மாதிரி இன்னும் அரசு தரப்புலேருந்து எந்த விதமான அறிக்கையும் வரவில்லை, நம்பர் 1. ஸோ அதனால் அவங்க வந்து எந்த அளவுக்கு இதை வந்து எடுத்துன்னு போகிறாங்கிறது ஒன்று இருக்குது. ஏதாவது இது ஆனால் நம்ம நான் ஒரு திமுக தலைவர்களுடைய யார்ட்டையும் பேசலை. பட் எனக்கு என்ன தோன்றதுன்னா, இப்போ நீங்கள் இந்த ஒரு வார காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 2 பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. அதாவது அது எனக்கு அதில் எந்த அளவுக்கு மக்களுக்கு அதில் வந்து ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து ஆண்டாள் பிரச்சனை, அதுக்கு பிறகு விஜயேந்திரன். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இந்த பேருந்து உயர்வும் வந்தது. ஸோ அவங்க வந்து இந்த டைமிங் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு தாமதமாக செய்திருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் இந்த சர்ச்சையெல்லாம் கொஞ்சம் ஒரு இதுவாகட்டும். இன்னொன்று அவங்க ஒரு அந்த சர்ச்சையெல்லாம் போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணா பாதிக்கப்படுற மக்களுக்கு அவங்களுக்காக ஆதரவு குரல் கொடுக்கிறது யார்? அது வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய மிக முக்கியமான வேலை இல்லையா? ஆமா, இல்ல அதாவது அவங்க அறிக்கை கொடுத்தாங்க, போனாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் ஆனா நீங்க இல்ல திமுக வைக்கக்கூடிய, அதிமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை என்ன அப்படின்னா, நீட் தேர்வுக்காகட்டும் வேற எந்த பிரச்சனைக்காகட்டும் அவங்க வெறும் பிரதமருக்கு கடிதம் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க, அதனால என்ன ஒரு எஃபெக்ட் வந்துட போகுது அப்படின்னு சொல்ற திமுக, அதே மாதிரி மக்களுக்கு இன்னொரு பிரச்சனை வருது, அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சமயத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்க செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்யல அப்படிங்கிறத சமூக வலைதளத்தில் நேரடியாக எழுதுறாங்களே. அதாவது அது ஒரு பார்வை, அது ஒரு பார்வை தான் நான் சொல்வேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சி வந்து இன்னொன்று வந்து அந்த, ஏன்னா சில சமயத்தில் நீங்கள் போராட்டம் செஞ்சிருந்தா கூட அது எடுபட்டிருக்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஒரு அரசியல் கட்சியா, அதாவது இப்போ மாணவர்கள்லாம் போராட்டங்கள் செஞ்சுட்டே இருந்தாங்க இந்த கடந்த ஒரு வார காலமாக மாணவர்கள் வந்து போராட்டம் செஞ்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் வந்து ஒரு பாதிப்பு இருக்கு, அவங்களுக்கு தாக்கம் இருக்கு. அதனால அவங்களுக்கு பஸ் பாஸ் இருந்தால் கூட மற்றபடி அவங்க வேற சில காரியங்களுக்கு பஸ்ஸை பயன்படுத்தும் பொழுது அவங்க வந்து அதிக கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால அவங்க அது வந்து நிஜமாவே தாக்கம் அடைஞ்சு அவங்க செஞ்சாங்க. ஸோ ஒரு பெரிய பிரதான அரசியல் கட்சி
இது எப்படி மக்கள் எடுத்துட்டு இருக்காங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு, இன்னொன்று அந்த 2 பிரச்சனைகளும் நீங்க வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஒரு இதுல கலப்பப்பட்ட பிரச்சனைகள். ஸோ அது இருக்கும் பொழுது இது சொல்லி இது வந்து எடுபடாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்து அந்த ஒரு பிரச்சனை ஆண்டாள் பிரச்சனை ஆகட்டும், விஜயேந்தர் பிரச்சனை அது உணர்வு பூர்வம் அப்படின்னா, தினசரி அன்றாடம் பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய அடித்தட்டு மக்களினுடைய அந்த சம்பளம் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அதுக்கு மேல அவங்க வந்து பேருந்து கட்டணமாகவே செலுத்த வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது அதை விட இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்திருக்கணும் இல்ல? நீங்க சொல்றது ரொம்ப 100% கரெக்ட். அதுல எனக்கு மாற்று இல்லை. ஆனா நம்மளுடைய அகைன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அகைன் நான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஏதோ இந்தியாவிலேருந்து விலைக்கு பார்க்கல. இது என்னன்னா, நம்ம இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான விஷயங்களுக்கு தான். இப்போ ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வடக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் என்ன மாதிரி ஏதாவது அதனால யாருக்கு பிரயோஜனம்? நீங்க செய்யறீங்களா அந்த போராட்டம் இப்போ இதுல மாணவர்கள் போராட்டம் செய்யறான்னா அவனுக்கு அதனால வந்து பணம் முன்ன வந்து ஒரு 10 ரூபாய் 11 ரூபாய். இப்போ வந்து ஒரு பையன் வந்து அரும்பாக்கத்துல இருந்து இது கிண்டிக்கு வராரு, 9 ரூபாய் கொடுத்திருந்தவர் இப்போ 19 ரூபாய் கொடுக்குறேன்றார். ஓகே, 11 ரூபாய் அவனுக்கு வந்து ஒரு ட்ரிப்ல அவனுக்கு அதிகமா கொடுக்கலாம். ஸோ போயிட்டு வரணும். ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 22 ரூபாய். அந்த 22 ரூபாய் அதிகமாக கொடுக்கறதுல அவனுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் குறைச்சிங்கன்னா கூட அவன் 10 ரூபாய் சேமிக்கலாம். அது ரைட்டு. ஆனா இது ஒண்ணுமே எந்த விதத்திலையும் ஒரு பைசா கூட இது இல்லாத ஒரு இது விஷயங்கள் தான், உணர்வுபூர்வமான விஷயங்கள் தான் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுறது. அதுக்கு தான் கவனம் வருது. அது துரதிருஷ்டம் சொல்றதா இல்லாட்டா நம்ம இதான் இயற்கைன்னு சொல்றதா எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரதான அரசியல் கட்சிகள் சரி இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு மாதிரி ஓரளவுக்கு அடங்கட்டும். ஏன்னா அப்பதான் அவங்க செஞ்சாலும் அது எடுபடும். மக்கள் நீங்க இல்லாட்டா நீங்க உடனே நீங்க வந்தா கூட இல்லைங்க நீங்க வந்து இதை பத்தி சொல்லுங்க, விஜயேந்தர் பத்தி சொல்லுங்கன்னா அவர் என்ன நான் எதுக்குடா போராட்டம் நடத்தினேன்றது. ஸோ அவங்க அந்த மாதிரியான அதனால எதுக்கு சொல்லுறேன், அது நியாயப்படுத்தல. சில சமயத்தில் அந்த டைமிங் பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக அவங்க வெயிட் பண்ணாங்களோன்னு என்னோட ஃபீலிங், அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் இதனால வந்து ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து காலாவதி ஆகவில்லையே. நான் என்ன சொல்ல வரேன், இந்த பேருந்து கட்டண உயர்வு ஒரு வார காலம் தாமதமாக செய்திருந்தாலே வச்சுப்போம், ஓகே 10 நாள் தள்ளி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா அதனால அந்த பிரச்சனை காலாவதி ஆகல. அந்த பிரச்சனைக்கு உயிரோட்டம் இருந்துதான் இருக்கு. ஏன்னா அரசாங்கம் ஒண்ணுமே இல்ல, உடனடி ரியாக்ஷன் அப்படிங்கறத தாண்டி அடுத்தடுத்து அதை தள்ளி போடுறப்ப மக்களே வந்து அதுக்கு தங்களை தயார்படுத்திக்க கூடிய நிலைமைக்கு வந்துருவாங்க இல்லையா? சோ அப்ப ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டிய எதிர்க்கட்சியுடைய வேலை அப்படிங்கிறது கம்மியா தயார்படுத்திக்கிற நிலைக்கு வந்துருவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த 10 நாள்ல வந்து அடித்தரப்பட்ட மக்களுடைய வருமானம் சடனா ரொம்ப உயர்ந்துட்டாங்க. அவங்க அதை வந்து தன்னை தயார்படுத்திண்டோ தன்னை அந்த கட்டண உயர்வை உள்வாங்கிண்டோ இருப்பாங்க. அது இல்லை இப்போ. ஆனா வந்து அதனால நான் என்ன சொல்ல வரேன், பட் இந்த அரசியல் கட்சிகள் வந்து அதே அவங்களும் அதை பார்க்க வேண்டியிருக்கு, டைமிங்கும் பார்க்க வேண்டியிருக்கு. சமூக வலைதளங்கள்ல வந்து விமர்சனங்கள் வரலாம், அது ரைட்டு. பட் அவங்களுக்கு உடனே ஏதாவது சொல்லணும் செய்யணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கட்சிகள்லாம் அப்படி செய்ய முடியாது. இன்னொன்று இது ஒரு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு சுழுவா உடனே சொடக்கு போட்ட அப்படியானா இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அரசு தரப்புல இருந்து எப்படியான ரியாக்ஷன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம்? கட்டணத்தை குறைப்பாங்க அப்படிங்கறத நம்பலாமா? அதாவது இதை வந்து அரசியல் கட்சிகள் என்ன பொறுத்தவரையும் எதிர்கட்சிகள் வந்து இந்த போராட்டத்தை தொடரணும். நம்ம நீங்க சொன்ன மாதிரி சம்பிரதாயத்துக்கு ஏதோ பண்ணிட்டோம், தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு இது பண்ணிட்டோம், எல்லாரையும் கூட்டி வச்சு பண்ணிட்டோம், ரைட்டுப்பா தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு உட்காந்துட்டீங்கன்னா அரசாங்கம் வந்து இதை வந்து கண்டுக்காமே போயிடும். ஏன்னா அவங்க தான் நடத்திட்டாங்க, நம்மளும் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டோம். பத்திரிகைகளும் சரி இப்போ அவங்களும் எல்லாருமே ஊடகங்களும் ரைட் எல்லாரும் வேற ஏதோ சில பிரச்சனைகளாக வருது அப்படின்னு இதுவாயிடும். அதனால வந்து இதை வந்து நீங்க அதை பத்தி இவங்க தொடர்ச்சியா செய்தாதான் என்ன பொறுத்தவரையிலையும் அரசாங்கங்கள் வந்து அதிகாரத்தில் அந்த அரசியல் கட்சிகள் அவங்களுடைய எதிர்கட்சிகள் வந்து குரல் கொடுக்கவில்லை என்றால் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்களாவே அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது அவங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமார் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். திமுக தலைமையில பல எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பேருந்து கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுடைய போராட்டங்களை நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுகவினுடைய அனைத்து கட்சி கூட்டம் கூட நடக்க இருக்கிறது. தொடர்ந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் தராவிட்டால் இந்த மக்களுடைய பிரச்சனையை அரசு கொஞ்சம் செவி சாய்க்காது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்களும் சாரும் சொல்றாரு. அதே மாதிரி சமூக வலைதளங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியானால் மக்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எதிர்க்கட்சி சொன்னால் மட்டும்தான் தமிழக அரசு செய்யணுமா, இல்ல தமிழக அரசு கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கிறதா இந்த கட்டணங்களை குறைக்கிறது?
சார், போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 1500 கோடி ரூபாய் போக்குவரத்து கழகத்தை நஷ்டத்தில் ஈடுபடுத்திய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அவர்களுக்குரிய ஓய்வூதிய தொகை 750 கோடி ரூபாயை நிலுவையில் வைத்துவிட்டு சென்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி திரு முருகன் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்துறேன். 2011 இருந்து இப்பொழுது வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறது அதிமுக தான். 2011 நவம்பர் மாதம் இந்த பேருந்து கட்டண உயர்வுகள் நடந்ததை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். தொடர்ந்து சொல்லலாம் நீங்க. இல்ல, இப்போ நீங்க தொடர் நஷ்டத்தில் ஈடுபட்ட ஒரு நிறுவனத்தை மக்கள் நலன் கருதி நாள்தோறும் நஷ்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு போக்குவரத்து கழகத்தை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு தலைமை தாங்கி நடத்தி வந்தது. இன்றைக்கு ஒரு மகத்தான தலைவியை இழந்ததற்கு பின்னாலும் கூட மக்களுடைய சுமையை சுமத்தக்கூடாது என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு ஆட்சியை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு போதுமான அளவிற்கு எல்லா சலுகைகளும் செலுத்தாலும் அவர்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு 6 மாத காலம் கழித்து எல்லா சலுகைகளும் செய்து தருகிறோம் என்று சொல்லுகிற பொழுது உடனடியாக அதை செய்து தர வேண்டும் என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு வந்ததை முடிவுக்கு வர முடியாத அளவிற்கு ஆக்கியது தோமுசாவை சேர்ந்தவர்கள், அந்த இடதுசாரிகளை சேர்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சேர்ந்தவர்கள். இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, மூலம் நீங்கள் கொண்டு போனாலும் திரு முருகன், இதற்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா திமுக தான் வந்து இவ்வளவு இந்த நிலுவைத் தொகைக்கு காரணமே திமுக அப்படின்னு சொன்னீங்களா, அதற்காகத்தான் நான் இந்த விவரத்தை சொன்னேன். ஏன்னா 2011 ஒரு முறை கட்டணம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுக்கப்புறமா இந்த 2018 அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. இந்த இடத்துல திமுகவை குற்றம் சாட்டுறதுக்கு என்ன வகையில முகாந்திரம் இருக்க போகுது? தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய மாநிலங்கள் மற்றும் எல்லாவற்றையும் நீங்கள் கம்பாரிசன் பண்ணி பார்க்கின்ற போது தமிழகம் இன்றைக்கும் 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாம் இருக்கிறோம். கடுமையான நிதி நெருக்கடி உங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். கனத்த சுமையோடு தான் இத நிதி நெருக்கடியை மக்களின் மனத்தை திணிக்க வேண்டியிருக்கிறது என்று முதலமைச்சரும் விளக்கம் சொல்லியிருக்கிறார், நிதி செயலாளரும் விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட நீங்கள் பானையில இருந்தால் தானே அகப்பையில வரும் என்ன என்று நிலைமை தெரிந்ததற்கு பின்னாலும் கூட மக்களுக்கு உழைப்பதை போன்று வேடம் போடக்கூடிய ஒரு சூழலைத்தான் இருக்கிறதை தவிர உண்மையாக மக்களுக்கு உழைப்பதாக மக்கள் எண்ண மாட்டார்கள். காலம் இதற்கு பதில் சொல்லும். அப்படியானா இந்த பேருந்து கட்டணங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்ட பிறகு பேருந்து போக்குவரத்து துறையினுடைய அந்த நஷ்டம் அப்படிங்கிறது வெகு விரைவில் ஈடு செய்யப்படும் அப்படிங்கறத நம்புறீங்களா? இல்ல, ஒரு மிகுந்த கடனில் இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து கழகத்தை சமாளிக்கக்கூடிய அளவிற்காக அதை மாற்றலாம் என்கின்ற அந்த சக்தியோடு தான் இன்றைக்கு நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நகர்வுக்கு தகுந்தார் போல் நகர்ந்தால் அது போக்குவரத்து கழகம் நஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல, பெரும்பான்மையாக அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய பதில் இருக்கிறதாக எனக்கு புரிந்து கொள்ள முடியுது. வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான். நாளை நாம் இருப்போம் என்று சொன்னால்தான் ஒரு திட்டத்தை அறிவிக்க முடியும். எனவே நம்பிக்கை இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக போக்குவரத்து ஊழியர்கள் மட்டுமில்லாம பொதுமக்களும் அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் திமுக தன்னுடைய தலைமையில பல எதிர்க்கட்சிகளை இப்ப திரட்டி இந்த பேருந்து கட்டண உயர்வுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதுல ஏதாவது அரசியல் வியூகம் இருக்கும் அப்படிங்கறது அதிமுக நினைக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகரிலே தான் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்காக இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு போய் களத்தில் நின்று போராடினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிரமம் தான், கஷ்டம் தான், கஷ்டம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் இது ஒரு சுகமான சுமைதான். இதை நாம் அரசை பொறுத்தவரையில நாம் எப்படி அந்த நிதி சுமையை சுமப்பது என்கின்ற ஒரு சுமையும் இருக்கிறது. நிதி சுமை வருவதற்கு நீங்கள் டாஸ்மாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம் சொல்வதானால் டாஸ்மாக் கடையை ஒடுக்குங்கள் என்று போராட்டம் வைக்கிறார்கள், டாஸ்மாக் கடையை குறைக்க சொல்கிறார்கள். சரி, எந்த பக்கத்திலே சென்று நாம் நிதியை சுமத்த வேண்டும் என்றாலும் வரியை விதிக்க வேண்டும் என்றாலும் எல்லாவற்றுக்கும் தடை என்று சொன்னால் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? அப்படியானாலும் அதற்கான வியூகத்தை ஆளும் கட்சியோ ஆளும் அரசு தானே அதற்கான வியூகத்தை வகுக்கணும் அப்படிங்கறத எதிர்க்கட்சிகளுடைய வாதமாக இருக்கு. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர், நிதி செயலாளர், இருக்கக்கூடிய பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லோரும் கலந்து பேசி ஆலோசித்து மக்கள் மன்றத்திலே முதலிலே ஒரு எதிர்ப்பு தான் செய்யும். முன்பு கசக்கம் தான், பின்பு இனிக்கும். அவர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை எங்களால் உருவாக்கி தர முடியும். மக்கள் நல திட்டங்களால் நாங்கள் அவர்களை திருப்தி செய்வோம்.
அப்படியான சினிமாவில் சொல்ற டயலாக் மாதிரி வர வர போக போக மக்களுக்கு அவங்களுக்காகவே பழகிரும் அப்படிங்கறத நீங்களும் சொல்றீங்களா? மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இல்ல அதாவது போக போக பழகிவிடும் என்று நான் சொல்லவில்லை. நீங்க தானே சொன்னீங்க முதலில் கசக்கும் பிறகு இனிக்கும்னா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதானே. பிறகு இன்றைக்கு நாம் கடுமையான நிதி சுமையிலே பல்வேறு காரணிகளை மையப்படுத்தித்தான் இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது என்பதை தெரிந்து கூட இந்த அரசு உயர்த்துகிறது என்று சொன்னால் நிதி நெருக்கடியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மாத்திரமல்ல, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது என்று ஆளுநர் தரப்பில் இருக்கின்ற எங்களுக்கும் தெரியும். ஆனாலும் ஏற்பட்டிருக்கிற நிதி நெருக்கடி, பைபாஸ் செய்தே ஆக வேண்டும், சுத்திகரிப்பு செய்தே ஆக வேண்டும் என்ற அந்த நிலை வருகிற போதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கனத்த இதயத்தோடு இந்த முடிவை எடுத்திருக்கிறாரே தவிர மக்கள் நலன் காக்கிற அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு, மக்களுக்காக நான் மக்களால் நான் என்ற புரட்சித் தலைவி அம்மாவுடைய பாதைகளை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய அரசு, கண்டிப்பாக திரு முருகுமாறன், பலதரப்பட்ட மக்களுடைய தேவைகளையும் அத்தியாவசியங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டியதான் ஒரு அரசனுடைய கடமையாக இருக்கிறது. அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி நியூஸ் 7 தமிழுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. திரு முருகுமாறன் அவர்கள் சொன்னது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருந்ததாக தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பாக இந்த பேருந்து கட்டண உயர்வு அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமா? அதாவது அவர் சொல்றாரு இந்த நஷ்டம் வந்துருது, காலத்தின் அதாவது எஸ், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காலத்தின் கட்டாயமாக கூட கருதலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஆட்சியில் இருக்கின்ற கட்சிகள், அது திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், அவங்க என்னன்னா இப்ப நீங்க இந்த கட்டண உயர்வு நீங்க ஒரு நியாயமான ஒரு உயர்வு செய்தாலும் செய்வது கூட அவங்க காலம் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்துட்டாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த பஸ் ஃபேர், இந்த பேருந்து கட்டணத்தில் அது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்க இப்போ டீசல் பெட்ரோல் டெய்லி ஏறின்னு இருக்கு. அதுக்கு ஏதாவது போராட்டம் நடக்குதா இந்தியாவில் எங்கேயாவது? இல்லை. ஓகே, ஸோ அது இப்போ யாரும் அதை பற்றி வலைதளங்களில் தான் பேசுகிறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் அது மாதிரி நீங்கள் டெய்லி கூட ஏற்றுங்கன்னு நான் சொல்லலை, அதான் ஏற்றித்தான் ஆகணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஏற்ற வேண்டிய ஒரு சமயத்தில் ஏற்றாம, அதாவது ஒரு 5% ஏற்ற வேண்டிய டயத்தில் விட்டுட்டு அதையே ஒரு 5 வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரேடியாக 100%க்கு மேலே ஏற்றுறீங்க. அது இந்த அணுகுமுறை இந்த 2 கட்சிகளுக்குமே அது இருந்திருக்கு. அது இருக்கக்கூடாது. இரண்டாவது என்னன்னா, அவங்க எதை செஞ்சாலுமே தேர்தலினுடைய பலன்களை கருதி அவங்க செய்யறாங்க. இப்ப கூட எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன் வர போற சமயத்தில் முருகுமாறன் சொன்ன விஷயம் அதுதான், உள்ளாட்சி தேர்தல் வர இருக்குது, இருந்தாலும் நாங்க என்னுடைய அதுல வாக்கியத்தை என்ன முடிக்கிறேன்னா, அந்த சமயத்துல சட்டாலும் குறைச்சிட்டாங்கன்னா, நான் என்ன சொல்றேன், இவ்வளவு ஏத்தினவங்க நாங்க ரைட் லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் இது அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால நாங்களே ஒரு இது பண்ணதை ஒரு கன்செஷன் மாதிரி கொடுக்குறோன்ற மாதிரி கூட ஆளுங்கட்சி சித்தரிக்கலாம் அந்த சமயத்துல. சோ அதனால இப்ப அது அப்படி பண்றது தேர்தல் வியூகமா இல்ல மக்களுடைய அந்த போராட்டங்களுக்கு அரசு செவிசாய்க்குதா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டுமே இருக்கிறது. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம். எங்களுடைய அரங்கத்திற்கே உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு மிக்க நன்றி. இதோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.